இல்ல இல்ல இதுல செந்தில் பாலாஜிக்குன்னு ஒரு தனித்த ஒரு அரசியல் தாக்கத்தை அவர் ஏற்படுத்த மாட்டார். கட்சிக்குள்ள வாக்குகளை சேகரிப்பதற்கும் வாக்குகளை அதாவது அறுவடை செய்வதற்கு அல்லது வாக்கை சேகரிப்பதற்கான நிர்வாக முறை அமைவுகளை ஒழுங்கு செய்வதில் நீங்க சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவர் ஏற்கனவே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து அல்லது அவர் அரசியல் அவருடைய நுழைவு காலகட்டத்திலிருந்து அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர் உள்ளாட்சியில் இருந்து எவ்வளவு பெரிய தேர்தலா இருந்தாலும் பரப்புரை கூட்டங்களையும் தெருமுனை கூட்டங்களையும் அரங்கு கூட்டங்களையும் அதே மாதிரி வாக்கு சேகரிப்பு கூட்டங்களையும் வாக்கு சேகரிப்பு முகவர்களை உறுதி செய்வதிலையும் எதிர்கட்சிகளை ஒழுங்கு செய்வது ஊடகங்களை ஒழுங்கு செய்வது அதில் பெருமளவு வெற்றி பெறுவது அவருடைய ஒரு சிறப்பு இயல். அவருடைய சிறப்பான திறமை ஸ்கில் தான், அது ஆற்றல் தான், அதுல யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அப்படி அதனாலதான் நீங்க பாஜகவும் அதிமுகவும் திட்டமிட்டு அவருக்கு கடுமையா அவர் மேல் நடவடிக்கை எடுத்து அவரை சிறைப்படுத்தி அவரை ஒரு பெரிய தேக்க நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குதுங்கிறதுல நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீங்க செந்தில் பாலாஜி பழைய செந்தில் பாலாஜியை பார்க்க முடியாது. பழைய செந்தில் பாலாஜி நீங்க சொன்ன மாதிரி தான், அவர் ஒரு ஸ்டார் தான், ஒரு வெஸ்ட் ஜோன்ல ஒரு 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 கிரேட் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். அவர் மேல விமர்சனம் இருக்கு, அது ஒரு முகம் இருக்கு. இன்னொரு வகையில வாக்கு தேர்தல் அரசியல் வெற்றிக்கான முறையை அவர் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார். நாட்டில் அதுதான் திறமை நம்ம இப்ப சமீபத்தில் பாதிக்கிறோம். அந்த செந்தில் பாலாஜி இருக்குங்கிறதுல யாரும் மாற்று கருத்து